ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாமந்தி செடிகளை கட்டிங்ஸ் மூலமா இப்போ வளர்க்குறதுக்காக நான் நடவு பண்ண போறேன். அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோவில் நான் சாமந்தி செடிகளை கட்டிங்ஸ் மூலமா உற்பத்தி பண்ணி காமிச்சிருப்பேன். அது வந்து எம்சாண்ட்ல நடவு பண்ணியிருப்பேன். அதுலேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது, எம்சாண்ட்லாம் செடி வளருமான்னு. அதை பற்றி நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் மணலில் வந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நடவு பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு சாமந்தி செடி இருந்தாலே அதுலேருந்து நூற்றுக்கணக்கான நாற்றுகளை நம்மளால் வளர்த்து எடுக்க முடியும். இப்போ அது மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய விதமான சாமந்தி செடிகள்லேருந்து கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம், 6 ரகமான சாமந்தி செடிகள்லேருந்து கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நடவு பண்ண போகிறேன். இப்போ இந்த பாட்டில் தான் நான் மணலை நல்லா கொஞ்சம் ஃபைனாக சளிச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப கல்லெல்லாம் இல்லாத மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நல்லா தண்ணி விட்டு நனைச்சிருவோம். இதுலேருந்து தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்டிங்ஸை நடவு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டிலேருந்து தண்ணி வடிஞ்சிருச்சு. இது மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து அடியில் ஒரு 2-3 இலையை நீங்கள் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு குச்சி எடுத்து ஹோல் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கட்டிங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியதுதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹோல்குள்ளே கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். இப்போ வந்து திரும்பவும் நல்லா தண்ணி ஊற்றி விட்டால் அந்த ஹோலில் போய் மண்ணெல்லாம் அடைஞ்சி ஃபில் ஆகிடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பாட்டையும் நடவு பண்ணியிருக்கேன். இதில் நடவு பண்ணது போக மீதி இன்னும் கொஞ்சம் செடிகள் இருக்குது. அதை இன்னொரு சின்ன பாட்டில் நடவு பண்ண போகிறேன். இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்க இந்த பாட்டை வந்து நிழலான இடத்துல வைக்கணும். 3லேருந்து 4 வாரத்துக்குள்ள இந்த செடிகள் அடியில் வந்து வேர்கள் வளர்ந்து செடிகளோட மேலே வந்து வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்து நடவு பண்ணிக்கலாம். தனித்தனியாக பாட்லேயோ இல்லை நிலத்துலையோ நம்ம விருப்பப்படுற இடத்துல நடவு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது வந்து செடிகளாக மாறிடும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.